بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. بسم الله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்? ஸோ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் வந்து இந்த ரமதான் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான். இந்த ரமதான்ல அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அதனால அல்லாஹ்வை தேடி நம்ம இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். சோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கும் நிறைய நம்ம நன்றி செலுத்தணும். இந்த நேரத்துல அல்லாஹ்வுக்கு உங்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அல்லாஹ்வுக்கு நான் நிறைய நன்றி செலுத்துறேன். நீங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நன்றிக்கும் புகழுக்கும் உரியவன் அல்லாஹ் மட்டுமே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சோ இப்போ நம்ம வந்து அல்வேஸ் குர்ஆன் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ரமதானுக்கு ஃப்ரீ ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து ப்ரோக்ராம் நடத்தணும். என்ன அப்படின்னா தஜ்வீத் கோர்சஸ் ஃப்ரீயா தஜ்வீத் குர்ஆனை எப்படி தஜ்வீதோட படிக்கிறது அப்படின்ற மாதிரி கிளாஸஸ் ரன் பண்ணோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதுல நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருந்தீங்க. எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு நன்மையை செய்யறதை விட அந்த செய்யறது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் பலனை எதிர்பார்க்கிறோம். ஆனா அது வந்து ஒருத்தவங்க பலன் அடைஞ்சவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது இது நிச்சயமா எங்களுக்கு பலனா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதன்படி இந்த ரமதானை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் தஜ்வீத் மட்டும் இல்லாம இன்னும் டீப்பர் கனெக்ஷன், குர்ஆனுடைய டீப்பர் கனெக்ஷன் எப்படி நம்ம அடைஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்காக மற்ற சில விஷயங்களையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த குர்ஆனுடைய விளக்கம், தஃப்சீருடைய விளக்கங்கள், அப்புறம் வந்து அகீதாவை சார்ந்த விஷயங்கள் அது எல்லாத்தையும் நம்ம பேசலாம், ஃப்ரீயாவே நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். தஃப்சீர் கிளாஸஸ் அல்ஹம்துலில்லாஹ் அல்வேஸ் குர்ஆன் அகாடமியோட தஃப்சீர் கிளாஸஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் அஷ்பிரா அஸ்மி, நான் தான் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸஸ் அல்ஹம்துலில்லாஹ். நான் குர்ஆன் விளக்கத்தை தனியா எடுத்து சொல்றேன்னா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பா குர்ஆனுடைய விளக்கத்தை நிறைய முஃபஸ்ஸிருன் ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து படிச்சு அதை போர்வையா எடுத்து சொல்றதுக்காக நான் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா அது வந்து பெய்ட் கிளாஸஸ். ஸோ அது ரமதான் அல்லாத காலங்கள் எல்லாத்துலயுமே அது வந்து பெய்ட் கிளாஸஸா போயிட்டு இருக்கும். ஸோ இந்த ரமதான்ல அதையும் நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்கலாம். ஓரளவு ஒரு பார்ட் என்னால முடிஞ்ச அளவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அது ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே தஃப்சீரா இல்லாம ஒரு வாரம் மட்டும் நம்ம தஃப்சீர், ஒரு வாரம் அகீதா சார்ந்த விஷயங்கள், ஒரு வாரம் வந்து சீரா சார்ந்த விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதன்படி நம்மளோட இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கம் எதற்காக, குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எந்த சூறாக்குள்ளேயும் நம்ம வந்து டீப்பா நம்ம போக போறது இல்லை. பட் பேசிக்கா இந்த குர்ஆன் எதற்காக, குர்ஆனுடைய விளக்கம் எதற்காக, குர்ஆன் நமக்கு என்ன செய்யும் அப்படின்ற விஷயங்கள்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ்வை பார்த்தோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை தான் குர்ஆன். அப்படிதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேக்குறாங்க, யார் யா உம்முல் முஃமின், முஃமின்களுடைய தாயே, நீங்க ரசூலுல்லாவை எப்படி நீங்க பாத்தீங்க, ரசூலுல்லாவுடைய கேரக்டர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க குர்ஆனை படிச்சது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நாங்க நிறைய குர்ஆனை படிச்சிருக்கோமே, குர்ஆனை தெரியுமே அப்படின்னு சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லா குர்ஆனாவே தான் இருந்தாங்க, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு முஸ்லிம், ஒரு அல்லாஹை வணங்கக்கூடிய, அல்லாஹவை வழிபடக்கூடிய ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரசூலுல்லா மாதிரி இருக்கணும். ரசூலுல்லா எப்படி இருந்தாங்க, குர்ஆன் மாதிரி இருந்தாங்க, அவ்வளவுதான். சோ நம்மளோட டைரக்டா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதோடைய ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணுதான், குர்ஆன் தான். இப்ப நம்மள கொஸ்டின் கேட்டு பார்க்கணும், இந்த நம்மளோட லைஃப் குர்ஆனா இருக்கா? நம்மளோட லைஃப நம்ம எல்லாரும் பாக்குறாங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பாக்குறாங்க, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம கூட உறவாடுறாங்க, இவங்களை பார்த்தா குர்ஆனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட லைஃப் இருக்கா அப்படின்னு கேட்டா பெரிய ஒரு டவுட்டா தான் இருக்கு. சோ நம்மளை பார்க்கும்போது அது எஸ்பெஷலி இந்த ரமதான்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட டிஃபரன்ஸ் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ற இடத்துல, படிக்கிற இடத்துல நம்மளை பத்தி கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா இந்த ரமதான் அல்லாத காலங்கள்ல இவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா
ஆமா டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, இவங்க முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கத்துறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன்னாடி ரமதான் அல்லாத காலங்களை விட ரமதான்ல இன்னும் கோவப்படுவோம். ஏன்னா சாப்பிடாம இருக்கேன், தண்ணி குடுக்காம இருக்கேன், இன்னும் கத்துவோம். அப்படி வேணா நம்மளை பார்த்து சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்களே தவிர, ரமதான்ல இவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க, ரொம்ப அமைதியாயிட்டாங்க, பொய்யே பேசல, நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்ல முடியுதா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. இந்த ரமதான் அவங்கள மாத்துச்சா அப்படின்னா, ஆமா அவங்களை இன்னும் ரூடாதான் மாத்திருக்கு அப்படின்னு சொல்ற அளவு இருக்கும். நவது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளோட கேரக்டர் இந்த ரமதான்ல எப்படி இருக்கு அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினான விஷயமா தான் இருக்கு. சோ அதை எப்படி நம்ம மாத்திக்கணும் அப்படின்னா, குர்ஆனா மாத்திக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் முதல்ல குர்ஆனை படிக்கணும். நம்ம எல்லாருமே குர்ஆனை படிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை ரீட் பண்றோம். உட்கார்ந்து அதுல வந்து அரபிக்ல இருக்கக்கூடியத எத்தனை குர்ஆன் முடிச்சா, ஒரு குர்ஆன் முடிச்சியா, 2 குர்ஆன் முடிச்சியா, 3 குர்ஆன் முடிச்சியா அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையா நம்ம இந்த ரமதான்ல நான் 3 தடவை குர்ஆன் முடிச்சிருக்கேங்க. எவ்வளவு பெரிய பெருமையா நம்ம வெளியே சொல்றோம். அது நன்மைகள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஆனா அந்த குர்ஆன்னால நமக்கு என்ன மாற்றம் வந்துச்சு, இந்த குர்ஆன்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், அது என்னோட வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அப்படின்னா தெரியவே தெரியாது. நம்ம வந்து இஸ்லாம் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, பயான் மூலமா, நம்மளோட பேரண்ட்ஸ் சொன்னதன் மூலமா, இல்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த ஹஜ்ரத் சொன்னாங்க, இந்த ஹஜ்ரத் சொன்னாங்க, இந்த பேச்சாளர் அதை பேசினாரு, அந்த பேச்சாளர் இதை பேசினாரு. இது மட்டும் தான் நமக்கு தெரியுமா இருக்கும். நமக்கு தெரியக்கூடிய குர்ஆன் வசனங்களே யோசிச்சு பாருங்களேன். மீனிங்கோட தெரியிற வசனங்கள் எங்க இருந்துன்னா எங்காவது யூடியூப்ல கேட்டதா இருக்கும். இல்ல அப்படின்னா ஏதாவது நம்ம பொதுக்கூடங்கள்ல பயான்ல கேட்டதா விஷயமா தான் இருக்கும். மத்தபடி எது பெருசா நமக்கு மீனிங்கோட தெரியும். சரி, மீனிங்கோட தெரிஞ்சாலே கூட வச்சுக்கலாம். அந்த மீனிங்கோட தெரிஞ்சாலும் அது எனக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா தான் இருக்கு. அப்போ அல்லாஹ் ஒரே ஒரு புக் தான் நமக்கு கொடுத்துருக்கான். நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம், எப்பவுமே நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அல்லாஹ் ஒரே ஒரு புக், ஒரே ஒரு ரூல் புக். இப்ப ஸ்கூல்ல வந்து நமக்கு ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னா, ரூல்ஸ் இருக்கும். இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், இந்த ஹேர் ஸ்டைல் தான் வச்சுக்கணும், இந்த மாதிரி திங்ஸ் தான் வச்சுக்கணும், இந்த பேக் தான் வச்சுக்கணும், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் கட்டுப்படி இருந்தாதான் ஸ்கூலுக்குள்ள இருக்க முடியும், இல்லைன்னா ஸ்கூல் விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அது மாதிரிதான் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல நம்மளை அனுமதிச்சு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு நம்மள அனுமதி கொடுத்துட்டு, அதுல ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு புக்கு கொடுத்து இந்த ரூல் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் அது ஃபுல்லாவே ரூல் புக் கிடையாது. குர்ஆன் முழுக்க ரூல் புக்கா அப்படின்னா கிடையாது. அதுல 3% மட்டும் தான் ரூல்ஸ் இருக்கு. அந்த 3% இருக்கக்கூடிய ரூல்ஸை கூட நம்மளால கத்துக்க முடியல. அது எப்படி நான் வந்து அப்ளை பண்ணணும், அல்லாஹ் கூட எப்படி கனெக்ட் ஆகணும், மத்த விஷயங்கள் எல்லாம் என் கூட எப்படி பேசுறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கல அப்படின்னா எதுக்காக இந்த வாழ்க்கை நமக்கு? நம்ம யோசிச்சு பார்க்கணும் மக்களே, இன்ஷா அல்லாஹ். சோ அப்போ நம்மள எதுக்காக அல்லாஹ் படைச்சான்? நம்ம எல்லாரும் நமக்கு தெரியும், அல்லாஹ் நம்மளை வணங்குறதுக்காக தான் படைச்சான். மனுஷனை வந்து என்னை வணங்குறதை தவிர வேற எதுக்காகவும் படைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்போம். வணக்கம்னா தொழுகை மட்டும் கிடையாது, அல்லாவுக்கு கட்டுப்படுறதுதான். இப்ப அல்லாவுக்கு கட்டுப்படணும்னா எப்படி கட்டுப்படணும்னே தெரியாம எப்படி கட்டுப்படுவோம்? அப்புறம் எதுக்காக இந்த வாழ்க்கை? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பேனா வச்சிருக்கோம் அப்படின்னா அது எழுதுற வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணுவோம். அது எழுதல அப்படின்னா தூக்கி போட்டுட்டு போயிடும். அதே மாதிரி நம்ம அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கானோ அந்த நோக்கம் நிறைவேற்றினா அப்படின்னாதான் நமக்கான ரிவார்டை நமக்கு அல்லாஹ் தருவான். இல்ல அப்படின்னா இப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம? சோ அப்போ நம்ம எந்த அளவு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? வெறும் நம்மளுக்கு பொறுத்தவரை காசு, பணம், பேரு, புகழ் இதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து மணி தேவை, வாழ்றதுக்கு மணி வேணும். அப்புறம் நிறைய திங்ஸ் வாங்கணும், மத்தவங்க கிட்ட பெருமை எடுக்கிறதுக்கு. அப்புறம் படிப்பு வேணும், படிப்பதுக்காக மத்தவங்கள்ட்ட பெருமை அடிக்கிறதுக்காக, சொல்றதுக்காக, காசு சம்பாதிக்கிறதுக்காக. இதை தவிர வேற எதுக்குமே வாழவே இல்லை நம்ம. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே நம்ம லைஃப, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்? சோ அல்லாஹ் நம்மளை நேர்வழி படுத்திருக்கான், நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கான். அப்போ அந்த மார்க்கத்துல கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்? இன்னைக்கு நான் மரணிச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? மன் ரப்புக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க கபருக்கு போன உடனே. அல்லான்னு தெரியுமா நமக்கு? நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஒரு முஸ்லீமுக்கு அல்லான்ற பேர் வந்து தெரியும். பட் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அந்த வார்த்தை வந்து வராதான், அப்படின்னே வந்து இருக்குமா. ஏன் அப்படின்னா அல்லாஹ்ன்னு அவன் நம்பி இருந்தான், ஆனா அதற்காக எந்த செயல்பாடும் அவளை ஈடுபடல. தீனுக்கு அப்படின்னு கேட்கும்போது இஸ்லாம் சொல்ல வராது. ஏன் அப்படின்னா அந்த இஸ்லாத்துல அவன் இருக்கல. வெறும் முஸ்லீம் அப்படின்னு தனக்கு பேர் வச்சுக்கிட்டான். முஸ்லீம் அப்படின்னா என்னென்ன செய்வாங்களோ, ஹிஜாப் அணிவாங்களா, பியர்டு வச்சுப்பாங்களா, தொழுவாங்களா, நோன்பு வைப்பாங்களா, செய்வான். ஆனா அது எதுக்காக செய்யறான், ஏன் செய்யறான், அதுக்கான கனெக்ஷன் என்ன, நோக்கம் என்ன, எதுவுமே தெரியாம இருந்திருக்கும். நபியுக்கு அப்படின்னு கேட்கும்போது
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி எங்களுடைய தூதர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி தரணும். அதை சொல்லணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கையே அது இருந்திருக்கணும். நம்ம படிக்கிற செயல்கள், படிக்கிற விஷயங்கள் எல்லாமே படிக்கிறதோட நிறுத்திக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சிலருக்கு குர்ஆனை படிக்கிறது தொண்டையோட நின்று விடுகிறது அப்படின்னு. நம்ம இப்போ அப்படித்தானே படிச்சுட்டு இருக்கோம். குர்ஆனை படிக்கிறோம், கிராத்தோட படிக்கிறோம், தஜ்வீதோட படிக்கிறோம், ரொம்ப அழகா படிக்கிறோம். ஆனா அது நம்மளுடைய தொண்டை அளவு தான் இருக்கு. அது இன்னும் நம்மளோட டீப்பா ஹார்ட் வரையும் போகுதா? ஹார்ட்டுக்குள்ள இருந்து நம்மளோட ஆக்ஷனா வெளியே வருதா? நம்மளோட வார்த்தை குர்ஆனா இருக்கா? நம்மளோட செயல்பாடு குர்ஆனா இருக்கா? நம்மளோட பார்வை குர்ஆனா இருக்கா? அப்படின்னா ஒரு 1% கூட நம்மளால எஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. சோ அப்போ இந்த ஒரு ரமதானை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே, அட்லீஸ்ட் இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. இந்த டைமை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த குர்ஆன் என்னை எப்படி மாத்துது? இந்த குர்ஆனுக்காக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கிட்ட என்ன வார்த்தை பேசுவாங்களோ அதெல்லாம் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது ரொம்ப ரேரா தான் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 வார்த்தை பேசுறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையே நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக. அவங்கள பார்க்கணும்னு ஏங்கிட்டு இருப்போம். அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்படி நம்ம சேவ் பண்ணி வைப்போம். அப்போ அல்லாஹ் நம்மளை படைச்சான், இந்த வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையும் படைச்சான். அவ்வளோ அற்புதமான விஷயங்களை படைச்சு மனுஷனையும் படைச்சான். ஒரு அற்பமான மனுஷன். அல்லாஹ் சொல்லி காட்டுற மனுஷனை அற்பமான ஒரு இந்திரிய தொழில இருந்து மனுஷனை உருவாக்குன. ஒரு சீப்பான ஒரு மனுஷனை படைச்சு நம்மள படைச்ச இறைவன் நம்ம கிட்ட டைரக்டா பேசுறான். எந்த ஒரு மீடியேட்டரும் இல்லாம டைரக்டா நம்ம கிட்ட வார்த்தைகளை பேசுறான். இப்ப அந்த வார்த்தைகளை நம்ம எந்த அளவு படிச்சு புரிஞ்சுக்கணும், எந்த அளவு ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ அதை நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ குர்ஆனை படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். அரபில படிக்கணுமா? கண்டிப்பா அரபிக்ல படிக்கணும். அதுக்காக நான் அரபிக்லாம் படிக்க மாட்டேன், தமிழ்ல மட்டும் படிப்பேன் இல்ல. அல்லாஹ் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை அரபி மொழியில கொடுத்திருக்கான். அப்போ அரபு மொழியில படிக்கணும். ஆனா அதை தாண்டி அந்த அரபு மொழியில இருக்கிறது என்ன அப்படின்றத நான் தேடணும். அந்த தேடுதலை தான் அல்லாஹ் விரும்புறான். யார் கல்வியோட பாதையை நோக்கி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துடைய பாதையை அல்லாஹ் லேசாக்குறான். சோ அந்த தேடுதல்ல இருந்தாதான் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமே. அப்ப நான் தேடணும். எப்படி தேடணும்? இந்த வசனம் எதை சொல்லுது? சாதாரண ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு விளக்கம் எல்லாம் சொல்ல போறது இல்ல. உங்களுக்கு சிந்திக்கிறதுக்காக இந்த விஷயங்களை கேட்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக. என்னைக்காவது காலத்தின் மீது சத்தியம்னா என்ன? காலம்னா என்ன? டைம்னா என்ன? டைம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? எந்த டைமை பத்தி எல்லாம் பேசுறான்? என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அதோட விளக்கம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியுமா? இன்னல் இன்சான் லஃபீ குஸ்ர். இன்சான் மனுஷன் நிச்சயமாக குஸ்ர்ல இருக்கான். குஸ்ர் அப்படின்னா நஷ்டம், நஷ்டவாதியா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். என்ன நஷ்டம்? வியாபாரம்னா நமக்கு தெரியும், லாபம் நஷ்டம் அப்படின்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா மனுஷன் நஷ்டத்துல இருக்கான் அப்படின்னா எதை பத்தி எல்லாம் இங்க எக்ஸ்பிளைன் பண்றான்? எந்த நஷ்டத்தை சொல்றான்? அப்ப நம்ம நஷ்டத்துல தான் இருக்கோமா? நஷ்டத்துல இருக்கிற வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? இதெல்லாம் சிந்திக்க சொல்றான் அல்லாஹ் நம்மள. இந்த வார்த்தைகளை தான் அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுறான். அதுக்கப்புறம் சொல்றான், இல்ல தீன இவங்களை தவிர ஆமனு நம்பிக்கை கொண்டவங்க, இல்லதின் ஆமனு வாமிலு சாலிஹாத் நல்ல அறங்களை செய்யக்கூடியவங்க, வத்தவாசௌ பில் ஹக் உண்மையை உண்மைப்படுத்தி அதை பரப்பக்கூடியவங்க, வத்தவாசௌ பிஸ் சபர் சபரோட இருந்து அந்த சபரை எடுத்து உரைக்கக்கூடியவங்க, இவங்களை தவிர மத்த எல்லாருமே ஹுஸ்ருலதான் இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ இந்த ஆமனுனா என்ன? நம்பிக்கை கொள்றதுனா என்ன? வாமிலு சாலிஹாத் அப்படின்னா என்ன? அமல்னா என்ன? சாலிஹ்னா என்ன? வத்தவாசௌபில் ஹக். ஹக்குனா எது? எது உண்மையான வார்த்தை? அதை எப்படி உண்மைப்படுத்துறது? அதை எப்படி நான் பரப்புறது? வத்தவாசௌபில் சபர். சபர்னா என்ன? எப்ப நான் சபரோட இருக்கணும்? சபரை எப்படி நான் எடுத்து சொல்லணும்? ஒரு 3 வசனத்துல இருக்கக்கூடிய ஒரு சூறா தான். ஆனா அந்த 3 வசனத்துல இருக்கக்கூடிய சூறாவுக்கான விளக்கம் எவ்வளவு நாள் நம்ம படிக்கணும் தெரியுமா? 3 வருஷம் முழுசா படிச்சாலும் அதற்கான விளக்கத்தை நம்மளால படிச்சு முடிக்க முடியாது. ஆனா பேசிக்கா நம்ம படிச்சோம் அப்படின்னாலே இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சூறாவுக்கான விளக்கம் தான் இந்த ஒரு வாரம் நம்ம பார்க்க போறோம். அப்ப அதை படிச்சோம் அப்படின்னாலே 6 நாள்ல எதையுமே முடிக்க முடியாது. பட் ரொம்ப பேசிக்கா நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தரேன். இப்போ நீங்க உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு தஃப்சீர் கிளாஸோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க தனியா ஜாயின் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இல்ல என்னோட கிளாஸ் நீங்க வர முடியாது, சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா நீங்க படிங்க. எல்லா சோர்சஸும் நமக்கு கொட்டி கிடக்கு.
எல்லா பக்கமும் அல்லாஹ் வந்து நமக்கு விளக்கத்தை கொடுத்துட்டே இருக்கான். இன்ன அலைனா லல் ஹுதா அப்படின்னு சொல்றான். நேர்வழி காட்டுதல் என் மீது இருக்கு. எல்லாரோட உள்ளத்துக்கும் நான் நேர்வழியை காமிச்சிருக்கேன். ஆனா யார் வந்து பொய்யுரைச்சு தன்னோட முகத்தை திருப்பிக்கிறாங்களோ அவங்கள தவிர மத்த எல்லாருமே பாதுகாக்கப்படுறவங்க அப்படின்னு சொல்றான். சோ அப்போ நான் என்னோட முகத்தை திருப்பிட்டு போக கூடாது. குரானை பார்த்தா குரான் பேசினா இப்ப நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ்ல வந்திருக்கனால அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. குரானுடைய வசனம் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா இதை கேட்கணுமா, கேட்டா மாறணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். இதை கேட்டு நம்ம பயனடையணும், நம்மளை மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரேராதான் வரும். இன்னும் நிறைய முஸ்லிம்கள் இங்க வந்து ஒரு 130 பேர் இருக்காங்க ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 130 பேரை தாண்டி இந்த இந்தியால மட்டும், இந்த தமிழ்நாட்டுல மட்டும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நோன்பு வைக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நோன்போட அந்த எசன்ஸை புரிஞ்சு நோன்பு வைக்கிறோம். அட்லீஸ்ட் நோன்புல நம்ம என்ன செய்யணும், எதுக்காக நோன்பு வைக்கிறோம், எதுக்காக சாப்பிடாம இருக்கோம், தண்ணி குடிக்காம இருக்கோம் அப்படின்ற ஒரு மீனிங் கூட நமக்கு தெரியலையே. அது ஏன் அப்படின்னா அந்த கனெக்ஷன் அல்லாஹ் பேசக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறதே இல்லை, புரிஞ்சுக்கிறதே இல்லை. அப்படி நம்ம புரிய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஒன்னொன்னா மாற ஆரம்பிக்கும். இன்சான்னா யாரு, மனுஷன்னா என்னது, டைம்னா என்ன, ஏன் காலத்து மேல சத்தியம் பண்றான், யார வந்து அல்லாஹ் ஆமனு நம்பிக்கை கொண்டவங்கன்னு சொல்றான், நல்லறங்கள் செய்யறவங்கன்னு சொல்றான், உண்மைப்படுத்தக்கூடியவங்கன்னு சொல்றான், பொறுமைய எடுத்துரைக்கிறவங்கன்னு சொல்றான் அப்படின்றது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமா இந்த 6 நாள்ல உங்களுக்கு உள்ளத்துல நம்மளுடைய கேரக்டர்ல நிறைய ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சோ இது மாதிரி எல்லா சூறாக்களுமே அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை கூட வீணானது கிடையாது. அல்லாஹ் சவால் விடுறான் டைரக்டா, இந்த குரானை போன்ற ஒரு அத்தியாயத்தினும் இல்ல ஒரு வசனத்தேனும் உருவாக்க முடியுமா உங்களால நிச்சயமா உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹுடைய வார்த்தை அந்த அளவு வேல்யூபிளானது. அல்லாஹுடைய குரான் அவ்வளவு வேல்யூபிளானது. சும்மா குரானை படிச்சு குரானை முத்தமிடுறதுல நம்ம என்ன பலனை அடைஞ்சிட முடியும்? நாளைக்கு கபர்களை விசாலமாக்கக்கூடிய, கபர்ல வெளிச்சமா இருக்கக்கூடிய, மறுமையில நமக்கு நிழல் தரக்கூடிய, மறுமையில நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய, அது எல்லாமே அந்த குரான் தான். சும்மா ரீட் பண்றது இல்ல, கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா திலாவாவோட ரொம்ப அழகான முறையில கிராத்தோட மெமரி பண்ணி ஹிஃப்த் பண்ணி ஹாஃபித் ஆகி, ஆனா அதோடைய பலன் எதுல இருக்கு? நம்ம அதை உணர்ந்து நம்மளோட வாழ்க்கையா மாறுறது. சோ சும்மா பேசிக்கா தமிழ்ல படிக்கிறது கூட ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து புரியும். சோ அதை டீப்பா நம்ம படிக்கணும், நம்மளோட டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணணும். சோ நம்ம வந்து எதுக்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்துக்காக வாழணும். மணி சம்பாதிக்க கூடாது அப்படின்னு நல்லா சொல்லல, நீ வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லல. அந்த சந்தோஷம் எங்க இருக்கு? உன்னை படைச்சவன் கிட்ட இருக்கு. சோ உன்னோட படைச்சவனை தேடி நீ வந்த அப்படின்னா அவன் என்ன சொல்றான் அப்படின்னு நீ தேடுதலான அந்த முயற்சியில இருந்த அப்படின்னா உனக்காக எல்லாத்தையுமே நான் லேசாக்கி காட்டுறேன். சோ சொர்க்கத்தோட பாதையை நான் லேசாக்கிடுறேன். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை தேடுதல்ல ஃபர்ஸ்ட் முயற்சியா இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இன்ஷா அல்லாஹ் டெய்லியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த அஸ்ரு சூராவுக்கான ரொம்ப பேசிக்கான விளக்கம் நம்ம வந்து தப்சீர் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மணி நேரமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மணி நேரம் 15 மணி நேரம்னா 15 நாள் கிளாஸ்ல வந்து இந்த அஸ்ரு சூராவை பார்த்திருக்கோம். சோ அவ்வளவு நேரம் பார்த்ததை நம்மளால ஒரு 6 மணி நேரத்துல எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ இன்ஷால்லா நானும் கொடுக்க ட்ரை பண்றேன். நீங்களும் கவனமாக இருந்து அதை கேட்டு அது நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவு மாற்றுது அப்படின்றத டெய்லியும் உணர ட்ரை பண்ணுங்க இன்ஷால்லா. சோ அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை குரானாக மாற்றிக்கொள்வோம். அது குரானா மாற்றும் போது ரசூலுல்லா என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே போல ஒரு வாழ்க்கையை நம்மளையும் அல்லாஹ் வாழ வைப்பான். அதன் மூலமாக இம்மை வாழ்க்கையும் கபர் வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நமக்கு இலகுவானதாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். So, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Wa alhamdulillahi rabbil alamin.